எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், எப்பொழுதும் முக்கியமான 2 பரீட்சைகள் இலங்கையிலே நடைபெறுகின்ற வேறு நாடுகளிலும் இருக்கும். இலங்கையை பற்றி நான் சொல்லுகிறேன், எனது நாட்டை பற்றி நடக்கின்ற முக்கியமான பரீட்சைகள் காபோத சாதாரணதர பரீட்சை, காபோத உயர்தர பரீட்சை. இந்த 2 பரீட்சைகளும் எப்பொழுதும் மிகவும் ஒரு கிரிட்டிக்கல் வெதர் கண்டிஷனில் தான் வரும். மிகவும் ஒரு திறனாய்வு செய்யப்படக்கூடிய ஒரு காலநிலை அந்த நிலைமைகள்லாம் வரும். அதாவது மழைக்காலம் பிரபஞ்சமாகிய அந்த சக்தியினுடைய ஒரு விஷயம், அவசியமான தேவை. அதை நன்றாக வரவேற்று கொள்ளுங்கள். வெயில் காலம் வருகின்ற பொழுது அதனையும் நன்றாக வரவேற்று கொள்ளுங்கள். எதையும் இட்டு புலம்பிக் கொள்ளாதீர்கள். அதன் காலத்தில் அவைகள் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சற்றேனும் தூங்கி விடாதீர்கள். காலநிலைகள் எல்லாம் தூங்காமல் ஓயாமல் சுற்றுதரா பூமி, அது ஓய்வெடுக்கும் நாளிருந்தா காமி. அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச சக்தி இறைவனால் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் அவைகளை கண்டு சில அசௌகரியங்கள் உங்கள் மத்தியில் வரும் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த அசௌகரியங்களோடும் உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாகிய கல்வியை கைவிட்டுறாதீர்கள். அந்த நேரத்தில் குளிர் வரும், ஒரு நித்திரை கொண்டா என்ன, நாளைக்கு படிக்கலாம் என்றெல்லாம் உங்களுக்கு உணர்வு வரும். அந்த நேரங்களை தவிர்த்து மிகவும் காத்திரமாக உங்கள் பாடங்களை படித்து பரீட்சையில் சித்தி அடைய வேண்டுமென்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இந்த காணொளி கூடாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தூங்காதீர்கள். உங்கள் கடமைகளை நீங்களும் செய்ய பழகுங்கள். என்னதான் வந்தாலும் நீங்கள் அதை எதிர்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த தத்துவ கருத்து என்று சொல்லுவதை விட சமகால இந்த கருத்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பலனடையுங்க. மீண்டும் உங்கள் குமரேசன். குட் லக்.